நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஊர்ல பண்ண கலாட்டா போதாதுன்னு இங்கேயும் வந்து என்ன அவமானப்படுத்த பாக்குறீங்களா? ஐயோ, கலாட்டா பண்ணலாம் வரலீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க எதுவும் என்கிட்ட பேச வேண்டிய தேவையில்ல. இதுக்கு மேல நீங்க பேசுறது எதையும் நான் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்குலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. போங்க. மீனாட்சி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தாங்க. அதுக்கு சாரி சொல்லிட்டு போலாம் தான். உங்க சாரியை தூக்கி குப்பையில போடுங்க. யாருக்கு வேணும் உங்க சாரி? சாரியா? சாரி சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? நடந்ததெல்லாம் நடக்கலன்னு ஆயிடுமா? எனக்கும் என் குடும்பத்துக்கும் உன்னால நடந்த அவமானம் வலி எல்லாம் இல்லைன்னு போயிடுமா? தப்பு தாங்க. சாதாரண தப்பு இல்ல, பெரிய தப்பு. நீ எல்லாம் என்ன படிச்சவன்? மீடியால வேலை செய்யறேன்னு சொல்ற? ஒரு அடிப்படையான டீசன்சி கூட தெரியாத முட்டாள் நீ. சாரிங்க. நான் எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணேன்? ஒரு நிமிஷம் நான் சொன்னது ஏதாவது கேட்டியா? சொல்லு, கேட்டியா? வாய்க்கு வந்ததெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டு இப்ப வந்து சாரி சொல்ற? இல்லைங்க, தப்புதான். நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே புரியலைங்க. என்ன இன்னொருத்த கூட பார்த்தல. உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே? அதை விட்டுட்டு அவன் யாரு, அவனுக்கும் எனக்கும் நடுவுல என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அசிங்கமா யார் யார்கிட்டயோ விசாரிக்க கூடாது. ஏன் கிட்ட கேட்டிருக்கணும். இல்ல நான் சொல்றப்ப அதை காது கொடுத்து கேட்டிருக்கணும். தப்புதாங்க. ஏதோ புத்தி கெட்டு போய். உனக்கு புத்தி கெட்டு போனதுக்கு நாங்க தான் பலியா? அதுக்கு இல்லைங்க. ஒரு நல்ல ஆம்பளைக்கு இருக்க வேண்டிய எந்த பேசிக் குவாலிட்டிஸும் உன்கிட்ட இல்ல. முதல் கெட்ட பழக்கம் சந்தேகம், அப்புறம் கண்மூடித்தனமான கோபம். பொறுமை இல்ல, கொஞ்சம் கூட பெருந்தன்மை இல்ல, அடிப்படை மரியாதை தெரியல. பொண்ணு பார்க்க வந்தா நீ என்ன பெரிய கடவுளா? அப்படி என்ன உனக்கு ஒரு கோபம், ஈகோ? நல்ல வேளை உன்ன மாதிரி ஒருத்தன் கூட எனக்கு கல்யாணம் நடக்கல. அந்த நெல்லையப்பர் சாமிக்கு தான் நன்றி சொல்லணும். உன்னோட புத்தி என்னன்னு எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி அந்த சாமி காப்பாத்திடுச்சு. போய் இனிமேலாவது படிக்காத முட்டாள் மாதிரி நடந்துக்காம ஒரு நல்ல ஆம்பளையா எப்படி நடந்துக்கிறதுன்னு கத்துக்கோ. சாரி மீனாட்சி. வாய் முடியா. பண்றதெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் பண்ணிட்டு மன்னிப்ப மட்டும் கோழத்தனமா ஒளிஞ்சு நின்னு என்கிட்ட வந்து கேக்குறியா? இதுல இருந்தே தெரியல நீ எவ்வளவு கேவலமானவன்னு. அப்படி இல்ல மீனாட்சி. ஆம்பளையா இருந்தா என் வீட்டுக்கு வந்து என் அப்பா கிட்டயும் என் அண்ணன் கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். எல்லாரும் முன்னாடியும் என்ன தப்பு சொன்னல, சாரியும் எல்லாரும் முன்னாடியும் நீ கேட்டிருக்கணும். கோழ மாதிரி இங்க வந்து நிக்கிற, இது உனக்கே அசிங்கமா தெரியல? இங்க பாரு, உடனே ரோஷப்பட்டுக்கிட்டு என் வீட்டு வாசல்ல வந்து நிக்காத. என் அண்ணன் உன்னை வெட்டி போட்டுரும். பொண்ணு மாதிரி ஒருத்தனை கொன்ன பாவம் அதுக்கு வேணாம். இப்படியே ஊர் போய் சேரு. அடுத்து நீ பார்க்க போற பொண்ணுகிட்டயாவது ஆம்பளையா நடந்துக்க. ஆனா ரொம்ப பாவம் உன்னை நம்பி வரப்போற பொண்ணு. நிறுத்து, இங்கதான். இதான் மாப்பிள்ள சரவணா, இது உனக்கு தேவையால? என்ன தேவையா? இப்ப எதுக்குல உனக்கு இந்த ஏசுநாதர் வேஷம்? ஏய், என்னடா பேசுற? முந்தா நேரத்து நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? இவனுக்கு கோட்டிக்கார பயிலோடா. யோசிச்சு வெட்ட மாட்டானுவேன், வெட்டிட்டு தான் யோசிப்பானுவேன். சாரி சொல்ல போனா கூடவா சண்டைக்கு வருவாங்க? மாப்பிள்ள, இந்த ஊர்க்காரனோட அப்படிதான். எப்போ எப்படி ஏழ்றையை கூட்டுவானுவேன்னு அவனுங்களுக்கே தெரியாது. தமிழ்ல அவனுங்களுக்கு தெரியாத வார்த்தையே மன்னிப்பு தான். டேய், தப்பு பண்ணிட்டோம், சாரி சொல்லனா நல்லா இருக்காதுல்ல?
என்னது பண்ணிட்டோமா? பண்ணுனது நீ. பொண்ணு பார்க்கணும்னு போன நீ பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம். இப்ப நீ மன்னிப்பு கேட்கலன்னு யாருங்க அழுதது? ஊர் விளக்குல உட்காந்துருந்த அருவா மீச ஒண்ணு உத்து உத்து பார்த்துச்சு மாப்பிள. அரண்டுட்டே மாப்பிள. என்ன பயமா இருக்கா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள. இல்லைன்னா வாடா. இல்ல இல்ல இல்ல, நீ உன் பர்சனல் விஷயமா போறா. நான் உள்ள வந்தோம்னா நாகரிகமா இருக்காது. நீ வேணும்னா உள்ள போ. நான் வெளியே இருந்து உனக்கு பாதுகாப்புக்கு தேவையான ஏற்பாடுலாம் பார்த்துக்கிட்டேன். இல்ல இல்ல இல்ல, இது எதுக்குல எடுக்க? பிரச்சனைனா ஃப்ரெண்டை விட்டு போனாலும் போவா, பைக்கை விட்டு போக மாட்டேல்ல. அதுக்கு தான் உன் ஜாமீனுக்கு இது என்கிட்டே இருக்கட்டும். இல்ல யாரு? வணக்கம் சார். நீயா? சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். Yeah.